இது ஒனி நியூஸின் இன்றைய பிரதான செய்திகள். செய்திகளை வாசிக்கும் நான் கனிஷ்கா குணபாலன். முதலில் தலைப்புச் செய்திகள். சுவிஸில் 2025ஆம் ஆண்டின் முதல் குழந்தை ஆராவில் பிறந்ததாக தெரிவிப்பு. நியூஹவுசன் வாகன நிறுத்துமிடத்தில் ஏற்பட்ட தீயால் கார்கள் முழுமையாக எரிந்த சம்பவம். புகைமூட்டம் காரணமாக 30 பேர் வீடுகளில் இருந்து வெளியேற்றம். சூரிஜ் புத்தாண்டு கொண்டாட்டத்தில் காவல்துறையினரின் தீவிர நடவடிக்கைகள். பல்வேறு குற்றச்செயல்களில் 13 பேர் அபராதம், 3 பேர் கைது. கோல்டாக் எஸ்.ஜி பகுதியில் படகு தள விரிவாக்கத்தில் ஏற்பட்ட தீ விபத்து. பொருள் சேதம் பல ஆயிரக்கணக்கான சுவிஸ் பிராங்குகள் என மதிப்பீடு. சூரிச்சில் உக்ரைனிய பெண் கத்தியால் தாக்கப்பட்டு காயம். 36 வயது மற்றொரு பெண் மீது தாக்குதல் குறித்து போலீசார் விசாரணை. தொடர்வன விரிவான செய்திகள். இன்றைய செய்திகளுக்கு பிரதான அனுசரணை வழங்குபவர்கள். இன்றைய தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு ஏற்ப உங்கள் வியாபாரத்தை மேம்படுத்த நினைக்கிறீர்களா? அப்படியானால் சுவிஸ் நாட்டில் அமைந்துள்ள படுகா சாஃப்ட்வேர் சொல்யூஷனை இன்றே அணுகுங்கள். அனைத்து விதமான நிறுவனங்களுக்கும் தனிப்பட்ட வெப்சைட், அப்புருவாக்கம், கேஷ் ரெஜிஸ்டர் சிஸ்டம், பில்லிங் சிஸ்டம் மற்றும் ஆன்லைன் ஷாப்பிங்கான ஆப் அண்ட் வெப்சைட் என எல்லாவற்றையும் படுகா நிபுணர்கள் மூலம் உயர்தரத்திலும் மலிவான விலையிலும் நம்பிக்கையுடன் செய்து கொடுக்கிறார்கள். உங்கள் பிசினஸை சமகால தொழில்நுட்ப முறைக்கு மாற்ற வேண்டுமாயின் சுவிஸில் இதுபோன்ற பல்வேறு வாடிக்கையாளர்களுக்கு தொழில்நுட்ப அடிப்படையிலான வெற்றிகரமான திட்டங்களை நிறைவேற்றி வியாபார வளர்ச்சியை உருவாக்கி வரும் பாடுகா சாஃப்ட்வேர் சொல்யூஷனை இன்றே திரையில் உள்ள நம்பர் மூலம் தொடர்பு கொள்ளுங்கள். உங்கள் சாரி நிறுவனம் அல்லது கடையின் விற்பனையை அதிகரிக்க புதிய முயற்சிகளை தேடுகிறீர்களா? போனி ஆப் உங்கள் சாரீஸ் மற்றும் ஆடைகளை தமிழ் மக்களிடம் பிரபலப்படுத்தி உலகம் முழுவதும் விற்பனை செய்ய ஒரு புதுமையான தமிழர் தளம். இனி ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் போன்ற தளங்களில் போட்டியிட தேவையில்லை. போனி ஆப் மூலம் உங்கள் தயாரிப்புகளை நேரடியாக வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லலாம். தமிழர் உலகம் முழுவதும் உங்களின் சாரிகளின் வடிவங்களை காட்சிப்படுத்தி இப்போதே உங்கள் விற்பனையை அதிகரிக்க செய்ய திரையில் உள்ள எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். போனி ஆப் உங்கள் வணிகத்துக்கு வலிமை சேர்க்கும் தமிழர் இணைப்பு. சுவிஸ் புத்தாண்டு தினத்தில் 3 குழந்தைகளை வரவேற்றது. 2025ஆம் ஆண்டின் முதல் குழந்தை ஆராவ் மருத்துவமனையில் பிறந்த குழந்தை அமேலி என்ற பெண் குழந்தையாகும். அவள் 3830 கிராம் எடை மற்றும் 53 சென்டிமீட்டர் உயரத்துடன் பிறந்தார். அமேலியும் அவரது தாயாரும் நலமாக உள்ளதாக மருத்துவத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அதே நேரத்தில் முரி மருத்துவமனையில் அதிகாலை 3:16 மணிக்கு அட்ரியன் என்ற ஆண் குழந்தை பிறந்தது. அட்ரியன் மற்றும் அவரது தாயார் இருவரும் நலமாக உள்ளனர் என்று மருத்துவர்கள் உறுதிப்படுத்தியுள்ளனர். புத்தாண்டின் மற்றொரு குழந்தை லயூகேரன் மருத்துவமனையில் காலை 6:01 மணிக்கு பிறந்தார். மூசா என பெயரிடப்பட்ட இந்த ஆண் குழந்தை 2810 கிராம் எடையும் 49 சென்டிமீட்டர் நீளத்துடனும் பிறந்துள்ளார். மூசா மற்றும் அவரது குடும்பம் ஆரோக்கியமாக உள்ளதாக மருத்துவமனை தெரிவித்துள்ளது. நேற்றைய தினம் நியூஹவுசன் ஏஎம் ரைன்ஃபால் பகுதியில் உள்ள அண்டர் கிரவுண்ட் கார் பார்க்கிங்கில் ஏற்பட்ட தீ 4 கார்களை முழுமையாக அழித்துள்ளது. மேலும் கடுமையான புகைமூட்டம் காரணமாக அங்கிருந்த சுமார் 30 பேர் தங்களது வீடுகளில் இருந்து வெளியேற வேண்டிய நிலை ஏற்பட்டது என்று ஷாஃப்ஹவுசன் போலீசார் தெரிவித்தனர். தீ இரவு 9 மணிக்கு பிறகு ஒரு காரில் ஆரம்பமாகியதாக கூறப்படுகிறது. தீயணைப்பு வீரர்கள் சம்பவ இடத்திற்கு வந்தபோது 3 கார்கள் ஏற்கனவே தீக்கிரையாகியிருந்தன. நெவ்ஹவசன், ஓபர்க்லெட்காஃப் மற்றும் ஷாஃப்ஹவசன் தீயணைப்புத் துறைகளின் குழுக்கள் தீயை விரைவாக கட்டுப்படுத்தி தீ பரவல் அருகிலுள்ள வீடுகளுக்கு எட்டாமல் தடுத்தனர். சம்பவத்தில் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை என்று அதிகாரிகள் உறுதிப்படுத்தியுள்ளனர். தீ ஏற்பட்டதற்கான காரணங்கள் மற்றும் சேதத்தின் அளவை பற்றிய விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வருவதாக போலீசார் தெரிவித்தனர். சூரிச்சில் புத்தாண்டு தினத்தின் போது காவல்துறையினர் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டனர். ஏரி பகுதியில் நடைபெற்ற பிரபலமான புத்தாண்டு ஈவ் கொண்டாட்டத்தில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டனர். தனியார் பட்டாசு வெடிக்க தடை விதிக்கப்பட்டிருந்தாலும் சிலர் அதை மீறியதால் போலீசார் பட்டாசுகளை பறிமுதல் செய்து தடையை மீறியதற்காக 13 பேருக்கு அபராதம் விதித்தனர். பட்டாசுகளை மக்கள் மீது நேரடியாக வெடித்ததாக குற்றஞ்சாட்டப்பட்ட 19 வயதான சிறிய இளைஞரும் 16 வயதான
துருக்கிய இளைஞரும் கைது செய்யப்பட்டனர். அதேவேளை பல்வேறு குற்றச்செயல்களும் நடந்தன. இரவு 10 மணிக்குப் பிறகு அல்ஜீரியாவைச் சேர்ந்த 2 நபர்கள் பிக் பாக்கெட் செய்ததாக கைது செய்யப்பட்டனர். நள்ளிரவு 12:15 ஜெர்மனியர் ஒருவர் வெற்று துப்பாக்கியுடன் சோதனைக்கு உள்ளாகி கைது செய்யப்பட்டார். மேலும் பாலியல் துன்புறுத்தலுக்கான புகாரின் அடிப்படையில் 38 வயதான துருக்கிய நபர் உணவகத்தில் கைது செய்யப்பட்டார். ஹார்ட்ஃபிளாட்ஸ் அருகிலுள்ள நிலத்தடி பாதையில் நடந்த சட்டவிரோத பார்ட்டி குறித்து போலீசார் நடவடிக்கை மேற்கொண்டனர். மொத்தமாக புத்தாண்டு தினத்தின் போது பாலியல் துன்புறுத்தல், வாக்குவாதம், சொத்து சேதம், சட்டவிரோத பட்டாசு கொளுத்துதல் மற்றும் கொள்கலன்களில் தீ வைத்தல் போன்ற சம்பவங்கள் நடந்ததாக காவல்துறையினர் தெரிவித்தனர். கோல்டாக் எஸ்ஜி தொழில்துறை பகுதியில் பிலிப்பைன்ஸ்ட்ராஸ் அருகே உள்ள படகுத் தளத்தின் ஏற்பட்ட தீ விபத்து பேரிடராக முடிந்தது. தீயணைப்பு படையினர் பெரும் குழுவுடன் செயல்பட்டு தீயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்ததாக செயின்ட் கேலன் கண்டோனல் போலீசார் தெரிவித்தனர். இந்த சம்பவத்தில் யாருக்கும் காயம் ஏற்படாததாகவும், ஆனால் பொருள் சேதம் பல ஆயிரக்கணக்கான சுவிஸ் பிராங்குகளாக மதிப்பீடு செய்யப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. குளிர்காலத்தை முன்னிட்டு அருகிலுள்ள கிடங்கில் சேமிக்கப்பட்டிருந்த படகுகள் சேதமடைந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. தீ விபத்துக்கான காரணம் குறித்து போலீசார் மற்றும் தடயவியல் குழு விரிவான விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் 80க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வீரர்கள், மருத்துவ நிபுணர்கள் மற்றும் போலீசார் மீட்பு மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது. சூரிஜ் நகரில் உக்ரைன் நாட்டைச் சேர்ந்த 23 வயது பெண் ஒருவர் மற்றொரு பெண்ணால் கத்தியால் தாக்கப்பட்டு காயமடைந்தார். இந்த சம்பவம் நேற்றைய தினம் காலை சூரிஜ் நகரின் 11ஆம் மாவட்டத்தில் உள்ள ஷேரன்மூஸ்ட்ராச பகுதியில் நடந்தது. தாக்குதலின்போது பெண் முகத்தில் வெட்டுக்காயமடைந்தார். பின்னர் அவசர சேவையினரால் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். இந்த தாக்குதல் குறித்து காலை 9 மணிக்கு தகவல் கிடைத்ததாக சூரிஜ் போலீசார் தெரிவித்தனர். அதிகாரிகள் 36 வயதான மற்றொரு உக்ரைனிய பெண் தாக்குதலுக்கு பொறுப்பானவர் என சந்தேகிக்கின்றனர். இந்த சம்பவத்திற்கான காரணங்கள் மற்றும் நிகழ்வின் முழு விவரங்கள் இதுவரை வெளியாகவில்லை. அரச வழக்கறிஞர் அலுவலகம் மற்றும் சூரிஜ் கண்டோனல் போலீசார் இந்த வழக்கை விசாரித்து வருகின்றனர். நீங்கள் இதுவரை கேட்டது ஒனி நியூஸின் இன்றைய பிரதான செய்திகள். மேலும் இதுபோன்ற செய்திகளை தொடர்ச்சியாக அறிந்து கொள்ள ஒனி நியூஸுடன் இணைத்திருங்கள். வணக்கம். ஒனி ஆப்புக்கு வரவேற்கின்றோம். உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை இணைக்கும் ஒரு தமிழர் தளம். உங்களுக்கு அருகில் நடைபெறும் கலாச்சார நிகழ்வுகளை காணவும், உலகெங்கிலும் உள்ள தமிழ் மக்களுடன் உங்கள் நெட்வொர்க்கை விரிவாக்கவும், தமிழ் கலாச்சாரத்தின் பரந்த மரபுகளை அறிந்து கொள்வதுடன் செய்திகள், அருகிலுள்ள வியாபார நிலையங்கள், நாணய மாற்று வீதங்கள் மற்றும் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை ஒன்றிணைக்கும் வகையில் பல்வேறு அம்சங்கள் உள்ளன. இது நமது அற்புதமான வரலாற்றையும் கலாச்சாரத்தையும் கொண்டாட ஒரு இனிமையான இடமாக இருக்கும். இப்போதே ஒனி ஆப்பை பிளே ஸ்டோர் அல்லது அப் ஸ்டோரில் டவுன்லோட் செய்யுங்கள்.